சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று கூறியவர் யார்? பவுல். எவர்களின் நிமித்தம் பவுலுக்கு மிகுந்த போராட்டம் உண்டு? கொலோசேயர், லவோதிக்கேயர் மற்றும் அனைவருக்காகவும். சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு கூறியவர் யார்? பவுல். எவைகள் தேற்றப்பட வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? இருதயங்கள். ஜனங்கள் எதினால் இணைக்கப்பட வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? அன்பினால். எவர்களுக்குரிய ரகசியத்தை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும். ஜனங்கள் எதற்கு உரியவர்களாக வேண்டும் என்று பவுல் விரும்பினார்? பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யம். பிதாவாகிய தேவனுக்குள் அடங்கி இருக்கிறவை எவை? ஞானம், அறிவு. ஞானம், அறிவு என்பவைகள் என்ன? பொக்கிஷங்கள். ஒருவரும் எதினாலே நம்மை வஞ்சிக்க கூடாது. நயவசனிப்பு. சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் யார்? பவுல். பவுல் யாருடைய ஒழுங்கை பார்த்து சந்தோஷப்பட்டார்? கொலோசேயர். கொலோசேயர் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்தது என்ன? விசுவாசம். கொலோசேயருடைய விசுவாசத்தின் உறுதியை பார்த்து சந்தோஷப்பட்டவர் யார்? பவுல். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்கள் ஆகும்படி பவுல் யாரிடம் கூறினார்? கொலோசேயர். கொலோசேயர் யார் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி பவுல் கூறினார்? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டியவர்கள் யார்? கொலோசேயர். கிறிஸ்துவுக்குள் சோஸ்திரத்தோடே பெருகுவீர்களாக என்று பவுல் யாரிடம் கூறினார்? கொலோசேயரிடம் கூறினார். எவைகளினால் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்? லௌகிக ஞானம், மாயமான தந்திரம். மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தை பற்றியவை எவை? லௌகிக ஞானம், மாயமான தந்திரம். உலக வழிபாடுகளை பற்றியவை எவை? லௌகிக ஞானம், மாயமான தந்திரம். லௌகீக ஞானமும் மாயமான தந்திரமும் யாரை பற்றியதல்ல? கிறிஸ்துவை பற்றியதல்ல. கிறிஸ்துவுக்குள் சரீர பிரகாரமாக வாசமாயிருக்கிறது எது? தேவத்துவத்தின் பரிபூரணம். சகல துரைத்தனங்களுக்கும் தலைவர் யார்? கிறிஸ்து. சகல அதிகாரத்துக்கும் தலைவர் யார்? கிறிஸ்து. நாம் யாருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? கிறிஸ்து. கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால் நாம் எதை களைத்து விட்டோம்? மாம்சத்திற்குரிய பாவ சரீரம். பாவ சரீரம் எதற்குரியது? மாம்சத்திற்குரியது. கிறிஸ்துவுக்குள் நாம் எதை பெற்றிருக்கிறோம்? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். நாம் கிறிஸ்துவோடே எதிலே அடக்கம் பட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஞான ஸ்நானம். இயேசுவை
மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் யார்? தேவன். நாம் எதினாலே கிறிஸ்துவோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம்? தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். எவைகளினால் நாம் மரித்தவர்களாயிருந்தோம்? பாவங்கள். எது இல்லாமையினால் நாம் மரித்தவர்களாயிருந்தோம்? மாம்ச விருத்த சேதனம். கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்தவர் யார்? தேவன். தேவன் எவைகளை நமக்கு மன்னித்தார்? அக்கிரமங்களை. நமக்கு எதிரிடையாக இருந்தது எது? கையெழுத்து. கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்தது எது? கையெழுத்து. நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்தவர் யார்? தேவன். தேவன் எதை நம் நடுவில் இராதபடி எடுத்து போட்டார்? கையெழுத்து. கட்டளையாக இருந்த கையெழுத்தை தேவன் எதில் மேல் ஆணியடித்தார்? சிலுவையின் மேல். தேவன் எவைகளை உரிந்து கொண்டார்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். தேவன் எவைகளை வெளியரங்கமான கோலமாக்கினார்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். தேவன் எவைகளின் மேலே வெற்றி சிறந்தார்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள். தேவன் எதிலே வெற்றி சிறந்தார்? சிலுவை. போஜனத்தை குறித்து ஒருவனும் நம்மை என்ன பண்ணக்கூடாது? குற்றம். பானத்தை குறித்து ஒருவனும் நம்மை என்ன பண்ணக்கூடாது? குற்றம். எந்த நாளை குறித்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது? பண்டிகை. மாத பிறப்பை குறித்து ஒருவனும் நம்மை என்ன பண்ணக்கூடாது? குற்றம். எந்த நாட்களை குறித்து ஒருவனும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது? ஓய்வு நாட்கள். கட்டளைகளால் ஆன கையெழுத்து எவைகளுக்கு நிழலாயிருக்கிறது? வரும் காரியங்களுக்கு. கட்டளைகளான கையெழுத்தின் பொருள் யாரை பற்றினது? கிறிஸ்துவை பற்றினது. எப்படிப்பட்ட தாழ்மையுள்ளவர்கள் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? மாயமான தாழ்மை. யாருக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்றவர்கள் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? தேவதூதர்களுக்கு. எவைகளில் துணிவாய் நுழைபவர்கள் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? காணாதவைகளில். எதில் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் நம்மை வஞ்சியாதபடி பார்க்க வேண்டும்? தன் மாம்ச சிந்தனையினாலே. எதை நாம் இழந்து போக கூடாது? பந்தய பொருளை. நாம் கிறிஸ்துவோடே கூட எதற்கு மரித்தவர்கள்? உலகத்தின் வழிபாடுகளுக்கு. நாம் எதின்படி பிழைத்திருக்கிறவர்கள் அல்ல. உலக வழக்கத்தின்படி. மனுஷருடைய கற்பனைகளும் போதனைகளும் என்ன? தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே. யாருடைய கட்டளைகளுக்கு நாம் உட்படக்கூடாது? மனுஷருடைய எவைகளின்படி நடக்கக்கூடாது? கற்பனைகள், போதனைகள். எவைகள் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகும்? தொடுதல், ருசி பார்த்தல், தீண்டுதல். மனுஷருடைய போதனைகள் எப்படிப்பட்ட ஆராதனை? சுய இஷ்டமான ஆராதனை. மாயமான தாழ்மை யாருடைய போதனைகள்? மனுஷருடைய போதனைகள். மனுஷருடைய போதனைகள் எப்படிப்பட்ட
பெயர் கொண்டிருக்கிறது. ஞானம். சரீர ஒடுக்கம் யாருடைய போதனைகள்? மனுஷருடைய போதனைகள். மனுஷருடைய போதனைகள் எதற்கு மட்டுமே உதவும்? மாம்சத்தை பேணுகிறதற்கு. மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாதது எது? மனுஷருடைய போதனைகள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி.